அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய தேய்பிறை அஷ்டமி வருது. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பைரவர் பத்தி தான் சில முக்கியமான விஷயங்களும் அவருக்கு ஏற்றக்கூடிய தீபங்களோட சிறப்புகளை பத்தியும் சொல்ல போறேன். நாங்க இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனோம், எந்த பைரவரை வழிபட்டோம், அதுக்கப்புறம் எந்த தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். இந்த தீபத்தை நான் இன்னைக்குதான் முதல்ல ஏத்துறேன். போன தடவை போகும்போதே வேண்டியிருந்தேன் அடுத்த முறை வரும்போது ஏத்தணும்னு. இந்த தடவையும் எனக்கு அந்த பைரவர் அருளால இன்னைக்கு அவரை பார்க்குற எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக பைரவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவா ஆடி மாசம்னாலே நம்ம கடவுள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பா ஆடி மாசம் வர அஷ்டமியும் ரொம்ப சிறப்பு தான். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், பாவத்தை போக்குபவர் அப்படிதான் பொருள். அதனால பைரவரை வழிபட்டோம்னா நம்ம பாவமும் நீங்கும், நம்ம பயமும் நீங்கும். ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை நீலகண்டாஷ்டமியாக நம்ம கடைபிடிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பைரவருக்கு நிறைய தீப வழிபாடு செய்யலாம். என்னென்ன தீபம் அப்படின்னா, பஞ்சபூத வசிய தீபம், அதாவது 5 அகல் விளக்குல நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுநெய் இது 5ஐயும் தனித்தனியா கலந்து 5 தீபம் ஏற்றலாம். அப்புறம் அஷ்டதிக் பாலக வசிய தீபம் 8 அகல் விளக்குல இந்த 5 எண்ணெயும் கலந்து ஏத்துறது. அதுக்கப்புறம் நவக்கோள் வசிய தீபம் 9 நவகிரகத்தை நினைச்சு 9 அகல் விளக்குல இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து ஏத்துறது. ராசி வசிய தீபம்ங்கிறது 12 ராசிகளுக்காக ஏத்துறது. நட்சத்திர வசிய தீபம்ங்கிறது 27 நட்சத்திரங்கள் நினைச்சு நம்ம ஏத்துறது. அடுத்தது மிளகு தீபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தீபம். இந்த மாதிரி பைரவருக்கு நம்ம வேண்டுதல்களை வச்சு நம்ம நமக்கு ஏத்த மாதிரி நம்ம தீபங்கள் ஏத்தலாம். 5 தீபமும் ஏத்தலாம், 5 எண்ணெய் கலந்து நவகிரகத்தை நினைச்சு 9 தீபமும் ஏத்தலாம். இப்படி நம்ம நிறைய இந்த பைரவருக்கு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மிளகு தீபங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 27 மிளகை சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி மூட்டை மாதிரி கட்டி அதில் நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப நல்லது. அதனால நம்ம திருஷ்டிகள், கடன் தொல்லைகள், இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோய் குணமாகிறது, இது எல்லாமே நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பைரவர் காலத்தை மாற்றவர். தீய காலமா இருந்தாலும் அதை நல்ல காலமா மாத்துற சக்தி நம்ம கால பைரவருக்கு உண்டு. அதனாலதான் இங்க அரிச்சந்திரர் மகாராஜா இந்த பைரவரை வேண்டி அவரோட கஷ்டத்தை போக்கி முக்தி பெற்றாரு. அதனாலதான் இங்க அரிச்சந்திரருக்கும் இங்க சிலை இருக்கு. அதனாலதான் இங்க அரிச்சந்திர பைரவர் அப்படிங்கணும் சொல்றாங்க. இவருக்கு பின்னாடிதான் அந்த அரிச்சந்திர மகாராஜா சிலையும் இருக்கு. இன்னைக்கு நான் என்ன தீபம் ஏத்தினேன் அப்படின்னா, வெண்பூசணி தீபம் தான் ஏத்தினேன். இந்த கோவில்லே வாசல்லே இந்த தீபம் வைக்கிது. அதுல சிகப்பு துணியில மிளகு போட்டு முடிச்சு போட்டு அதுல மூலமா நம்ம ஏத்தலாம். இதனால கடன் தொல்லை நீங்கும், திருஷ்டிகள் அகலும், எதிரிகள் தொல்லை விலகுங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் இங்கே காலையிலேயே ஏற்றிருந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6ங்கிறனால நீங்கள் அந்த நேரத்துலையும் ஏற்றலாம். இல்லை மிளகு தீபம் தான் போட முடியும்னா மிளகு தீபமும் போடுங்க. ரெண்டுக்குமே பவர் அதிகம் தான். அதனால இங்கே எத்தனை பேர் பாருங்கள் எவ்வளோ தீபம். அதுவும் இல்லாமல் நிறைய கீழேலாம் ஏற்றிருந்தாங்க. யோகியும் ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தான். அவனும் காற்றுல நிற்கல. அதுக்கப்புறம் திரும்ப நானே வாங்கி ஏற்றினேன். நிறைய பேர் வெண்பூசணி தீபமும் தேங்காய் தீபம் அப்புறம் மிளகு தீபம் ஏற்றினாங்க. போன தடவை நான் மிளகு தீபம் ஏற்றிருந்தேன். இந்த தடவை நான் வெண்பூசணி தீபம் ஏற்றிருந்தேன். ஒரு பூசணிக்காயை 2ஆக வெட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மிளகுனால முடிச்சு போட்ட திரியினால நான் தீபம் ஏற்றிருந்தேன். இங்கே அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரர் பைரவருக்கும் அரிச்சந்திரோட மகாராஜா அவருக்கும் இங்கே சிலை இருக்குது. இங்கே ஒரு சிவப்பு கயிறு கொடுக்குறாங்க, அந்த திருஷ்டிக்காக கட்டி விடுறாங்க. இவர் தான் அந்த அரிச்சந்திர மகாராஜா. கால பைரவரை வேண்டி நல்ல வழியில் இவரோட வாழ்க்கை முக்தி பெற்றதுக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அதனால் இவருக்கும் இங்கே சிலை இருக்குது பாருங்கள். நல்லா அரிச்சந்திர மகாராஜாவையும் அதுக்கப்புறம் வெளியே நல்லா சாமி தரிசனம்லாம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப திருப்தியாக இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி நல்லபடியாக முடிஞ்சுது. தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. பார்ப்போம் பைரவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு. இந்த வெண்பூசணி தீபத்துக்கு என்ன ஒரு பலன்னா, நம்ம வெண்பூசணிக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா திருஷ்டிகள் அகற்றுறதுக்கு நம்ம இந்த பூசணிக்காயை தான் உடைப்போம். அதே மாதிரி இந்த வெண்பூசணிக்கு நல்ல அதிர்வுகளை ஈர்க்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் வெண்பூசணி தீபம் ஏத்துறோம். அதனால நீங்களும் அஷ்டமி திதியில கண்டிப்பா பைரவரை வழிபடுங்க. இந்த கலிகாலத்துல நம்ம இந்த மாதிரி காலத்தை மாத்திர சக்தி உள்ள கடவுள்களை வேண்டும் போது நமக்கு சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி விபத்துக்கு உள்ளாகிற நேர்ற மாதிரி இருந்தா கூட இந்த பைரவா அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம்னா அந்த விபத்து கூட நமக்கு தள்ளி போயிடும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மரண பயமோ இல்ல கடன் தொல்லையோ இல்ல தீராத நோய் பிரச்சனையோ
எதுவாக இருந்தாலும் பைரவரை வேண்டிட்டு கால பைரவ அஷ்டகத்தை படிங்க. உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த தேய்பிறை அஷ்டமியில நீங்க இத்தனை தீபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு எந்த தீபம் ஏத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். இல்லை உங்கள் வயசு எத்தனை வயசோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணிக்கையில் இந்த 5 எண்ணையும் கலந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். தயவு செய்து யாரும் வீட்டில் வந்து இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யாதீங்க. பூசணிக்காய் தீபமோ இல்லை மிளகு தீபமோ நீங்கள் வீட்டில் ஏற்றாதீங்க. கோவிலில் ஏற்றுங்க. அதுதான் நமக்கு பலனை கொடுக்கும். நாங்கள் போகும்போது இங்கே தகனமும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா காசிக்கு நிகரான கோவில். தகனம் ஒரு பக்கத்து எரிஞ்சாலும் இங்கே அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஓயாமாரியில் இருக்க அரிச்சந்திர பைரவரை நாங்கள் வழிபட்டுட்டோம். நீங்களும் வழிபடுங்க. வழிபட முடியாதவங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து பைரவரை வேண்டிக்கோங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ.